வந்து பண்ணதுனாலதான் வந்து வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிச்சதா வந்து ஒரு இல்லையா இல்ல பீகார்ல வந்து இத்தனை வந்து இந்த பேஸ் குறையுது இல்ல. இப்போ 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி சில லட்சம் வாக்காளர் வந்து சேர்த்திருக்காங்க. அது மொத்த வாக்காளர் கம்மியா இருக்கிறப்ப அந்த வாக்கு சதவீதம் அது ஒரு காரணம். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பல திட்டங்கள் அறிவிச்சாங்க. அதனாலயும் பெண்கள் வாக்கு சதவீதம் குறிப்பா வந்து அதிகரிச்சு. இப்ப இந்த 68,000 பிஎல்ஓஸ் வந்து 6,41,00,000 வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலா 1 மந்த்ல தரணும். நீங்க அவகாசம் கேட்கறீங்களா இல்ல என்ன பண்றீங்க? அதே போல ஒவ்வொரு கட்சிகளும் பிஎல்ஓ பின்னாடியே ஃபார்ம் கொண்டு போறாங்க. ஒரு கட்சியும் கிடையாது, எல்லா கட்சியும் தான். பிஎல்ஓக்கு பயங்கரமான தொடர்பு எப்படி சரி பண்ண முடியும்? இல்ல நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதாவது பிஎல்ஓஸ் வந்து ஒரு மாசத்துல பண்ண முடியாது. நீங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்களே வந்து சொல்றீங்க. அது வந்து பிஎல்ஓக்கு பின்னாடி யார் போறாங்கன்னா திமுக கட்சிக்காரங்க தான் போறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராச்சும் கட்சி நிர்வாகி போனா அவங்க வந்து கண்டிப்பா ஒதுக்குறாங்க. அதுதான் நடக்க மாட்டாங்க. விரைவில் வந்து அதுக்கான பயணம் இருக்கும். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனா சாதாரண பயன்படுத்துற மாதிரி பேசுறாங்க. திமுக எதிர்ப்புங்கிறது எல்லா இடத்துலயும் காட்டுமா? ஏன்னா எதிர்க்கிறாங்க இல்லைங்க. அதாவது சொன்ன மாதிரி இது அரசியலுக்காக நான் எதிர்க்கல. இது பிராக்டிக்கலா வந்து நீங்க வந்து நாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்கறப்ப தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்த வீடுகளுக்கு ஃபார்ம் கொடுக்கப்படல. அதுதான் உண்மை. நீங்க போய் அதை சரிபார்த்து நான் இங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல இந்த புகார் வந்திருக்கு. அதனால நான் சொல்றேன் இதை வந்து ஒரு காரணமா வச்சு எந்தவித தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்களை வாக்குரிமை கிடைக்காம பெறதுக்கான வந்து ஒரு திட்டமும் இருக்கு. அது இல்லாமலாம் நான் இல்ல சொல்ல. அரசியல் பின்னணி குறித்து ஒரு பெருங்கூட்டத்துக்கு பின்னாடி சொல்ல வேண்டிய தேவை. டிஎம்கே எதிர்ப்பு மட்டும் இது எஸ்ஐஆருக்கு எதிர்த்து எஸ்ஐஆருக்கு எஸ்ஐஆர் விஷயத்தை நீங்க எஜுகேட் பண்ணணும்ல. எஸ்ஐஆர் இந்த போராட்டமே குறிப்பா வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் தான். எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த அவசர கதியில இருக்கிற போராட்டம் தான். ஆனா அந்த போர்வையில வந்து நியாயமான வாக்காளர்களை வந்து நீக்கம் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். இல்ல எந்த ஒரு வாக்காளருக்குள்ள நீக்கப்படக்கூடாதுன்னு எங்களோட தலைவர் அவர்கள் உத்தரவு. அதை வந்து கண்டிப்பா நாங்க இன்ஷூர் பண்ணுவோம். அனைத்து பூத்துகளுக்கும் பிஎல் ஏஜென்ட்ஸ் வந்து நியமிச்சுட்டாங்க. தமிழக வெற்றிகள் சார்பில் நியமிச்சாச்சு. அவங்களுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒவ்வொரு பூத்லயும் எங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. ஃபார்ம்ஸை வந்து கொடுக்கணுங்கிறது தான் தலைவரோட உத்தரவு. அதை கண்டிப்பா பாத்தீங்கன்னா எங்களோட தொண்டர்கள் அது பண்ணுவாங்க.